அம்மா காவேரிக்கு இந்த 5 வருஷத்துல விஜய் மாமா பத்தி ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சா? எங்க ஞாபகம் வந்துச்சு? அவ வாழ்க்கையில விஜய்ன்னு ஒருத்தர் இருந்ததே அவளுக்கு ஞாபகமே இல்ல. உங்க அப்பா இறந்து போனதே அவ மறந்துட்டா. விஜய் மாப்பிளைய பத்தி அவகிட்ட சொல்றதா வேணாமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. புருஷன், குழந்தைன்னு சந்தோஷமா குடும்பத்தோட இருக்க வேண்டியவ இப்படி தனியா இருக்காளேங்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பழசெல்லாம் சொல்லி அது அவளுக்கு ஞாபகம் வந்து அப்புறம் அவ மாப்பிளைய தேடி போனா அவரு உயிரோட இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு அவ என்ன ஆவான்னு யோசிச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. நான் சென்னை போயிருந்தப்போ விஜயோட வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா அந்த வீட்ல யாருமே இல்ல. அவங்க வீடு மாதிரி எங்கேயோ போயிட்டாங்களாம். ஆனா எங்கன்னு தெரியல. அம்மா, எனக்கு காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருக்கு. அந்த ஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆன்லைன்லயே இன்டர்வியூ நடத்தி என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல நான் வேலைக்கு சேரணுமா. நாளைக்கே நம்ம 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு போறோம். காவேரி, இன்னைக்கு உன்னோட பர்த்டேமா, அதனால நீ என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தருவாரு. சாக்லேட், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி கேட்காம பெருசா ஏதாச்சும் கேளு. டாடி, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க தானே எனக்கு பிடிச்சதை கேட்க சொன்னீங்க. எனக்கு அம்மானா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு டாடி. நம்ம அப்புறம் இன்னொரு நாள் போய் பார்க்கலாம், சரியாம்மா? ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவங்களே வருவாங்க. காவேரி, உனக்கும் வயசாகிட்டே போகுதுலம்மா, சீக்கிரமா நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உன்னை யாரும்மா பாத்துப்பா? அதுக்குன்னு இவ்வளவு நாள் தான் நீ இப்படி தனியாவே இருப்ப. நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கமா. என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டீங்களேன்னு என்கிட்ட நீ எத்தனை தடவை கேட்டிருப்ப காவேரி. எதுக்காக என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்ட?